இது அந்த பொண்ணு தானே? அந்த அம்மா இந்த பொண்ணு தானே தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவும் கோவில தானே இருக்கேன்னு போன் பண்ணாங்க. இந்த பொண்ணு கோவிலுக்கு வந்திருக்கு. இத உடனே போய் அந்த அம்மா கிட்ட சொல்லணும். சாமி, உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு எப்போ வருவா? அம்மா, நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வந்திருக்காங்கம்மா. இப்பதான் நான் அவங்கள பார்த்தேன். என்ன சாமி சொல்றீங்க? வந்துட்டாளா? இப்பதான் பார்த்தேன். அவளை பாத்தீங்களா? ஆமாமா. எங்க இருக்கா? அவதானான்னு பாத்தீங்களா? அந்த பொண்ணுதானா? அதே பொண்ணுதாம்மா. என்னம்மா இப்படி கேக்குறீங்க? எனக்கு தெரியாதா? நான் பார்த்தது அந்த பொண்ணே தான். அவங்க தான் அன்னைக்கு திருக்குமரன்ங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணாங்க. இப்ப அவ எங்க இருக்கா சாமி? எனக்கு உடனே அவளை பார்க்கணும். துர்கை அம்மன் சன்னதி பக்கத்துல உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்கம்மா. சீக்கிரம் போங்க. சரிங்க சாமி. இவதான் குருக்கள் சொன்ன பொண்ணா? பரத்வாஜ் சாமிகள் கூப்பிடுறாரே. ஓ, கடைசி பூஜை வரும்போது முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னாரு. அதுக்கு தான் ஃபோன் பண்றாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சாமி. அம்மா, கடைசி நாள் பூஜையில ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு தாம்மா ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க சாமி. இத்தனை நாள் நீ வீட்டில் வச்சு பூஜை பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஆனா இனிமே நீ செய்ய போற கடைசி நாள் பூஜைய இப்ப 2 பூஜை நீ செஞ்சியே அதே வடிவுடையம்மன் கோயில்ல வச்சு நீ செய்யணும். அது மட்டும் இல்லாம நீ பூஜை செய்யும் போது உன் புருஷனும் கூட இருக்கணும். பூஜை முடிஞ்சதும் சாமி குங்குமத்தை உன் புருஷன் உன் தாலி சரடுல வச்சு விடணும். நீ அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். இது ரொம்ப முக்கியம். என்ன சாமி சொல்றீங்க? ஆமாம்மா, இதை செஞ்சு முடிச்சாதான் பரிகார பூஜை முழுமையா முடிஞ்சதா அர்த்தம். என்ன நான் சொல்றது புரியுதாம்மா? புரியுது சாமி. நான் சொன்னது எல்லாமே சொன்ன மாதிரியே நடக்கணும். எதுவும் மாறக்கூடாது. சரிங்க சாமி. சரிம்மா, நான் வச்சிடுறேன். கடவுளே, இது எப்படி செய்யறது? வீட்டுக்குள்ள பரிகார பூஜைய பண்ணவே ஒத்துக்க மாட்டாரு. இதுல கோவில்ல வச்சு எல்லாரும் முன்னாடியும் இத செய்யணும்னா ஒத்துக்குவாரா? இதுக்கு அவரை எப்படி சம்மதிக்க வைக்கிறது?
அம்பிகா அம்மா வேற எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஐயோ, இந்தாங்கம்மா, தண்ணி குடிங்கம்மா. கடவுளே, இப்படி கண்ணுல காட்டி கொடுத்துட்டு அந்த பொண்ணை பார்த்து பேச முடியாம பண்ணிட்டே. திரும்பவும் மூச்சு திணறல் வந்துருச்சா அம்மா? இல்ல மகா, கோவில்ல புகை ஒத்துக்கல, அதோட நடந்து வந்தனா கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு. நீ பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. மகா, இங்க நடந்தத வீட்ல யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். தெருவுக்கு தெரிஞ்சா ரொம்ப பயப்படுவான். சரிங்கம்மா. அம்மா, கோவில்ல தானே இருந்தீங்க? நான் உங்களை உள்ள தேடிட்டு இருந்தேன். நீங்க எதுக்குமா ரோட்டுக்கு போனீங்க?